எவ்ரிவன், வெல்கம் டு பிரதி vlogs. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் பருப்பு சாதம் செஞ்சேன். அதை ஒரு vlog-ஆக எடுத்து தான் இன்னைக்கு நான் போட்டிருக்கேன். இதுக்கு அப்பளமும் ஊறுகாவும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய், கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி, வெங்காயம், மசாலா பொருட்கள், அரிசி, பருப்பு இதெல்லாம். இன்றைக்கி நான் குக்கரில் செய்ய போகிறேன். அதனால் குக்கரை நம்ம வச்சு ஹீட் பண்ணிக்கணும். கொஞ்ச நேரம் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் அண்ட் உளுந்து கொஞ்சம் இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு அது நல்லா பொரியிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா இதில் நம்ம பூண்டு, மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும். அப்புறமா இதில் கொஞ்சம் உப்பு தூவிக்கலாம். உப்பு தூவிட்டு நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வர ஆரம்பித்த உடனே நீங்கள் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளியும் அப்படி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தக்காளியும் இப்போ வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கணும். ஸ்மாஷ் ஆன உடனே இதில் நான் எங்கள் வீட்டிலையே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இப்போது 2 டேபிள் ஸ்பூன் நல்லா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி நீங்கள் எவ்வளோ பருப்பு எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொதித்து வரணும். கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போது நீங்கள் ஊற வச்சுருந்த அரிசி பருப்பு இருக்குல்ல அதை இதில் ஃபுல்லாக போடணும். போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கலாம். காரம் எப்படி இருக்குது, உப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு இப்போது நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு குக்கரை கொஞ்சம் அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். அரிசியும் தண்ணியும் ஒரே அளவில் இருக்கணும். அந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ நீங்கள் குக்கரை நல்லா மாட்டிட்டு விசில் போட்டுடலாம்.
விசில் போட்டுட்டு நீங்கள் இதை இருந்தீங்க அப்படின்னா, நாங்கள் எங்கள் வீட்டில் ஹையில் வச்சு ஒரு விசில் வர வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்லோவில் 10 மினிட்ஸ் வச்சு இறக்கிடுவோம். நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லோரும். அப்புறம் இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye.